இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளட் டெஸ்ட்டை கொண்டு வந்து நான் உலகத்தில் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி காட்டினா அந்த இன்டர்பிரிட்டேஷன். ஆமாம். ஒரே ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் நான். ஒரே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து கேமராவை பார்த்து சொல்கிறீங்க. ஆமாம், சரி, ஓகே, சொல்லுங்கள். ஒரே ஜாதகத்தை ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். 10 பேர்கிட்ட கொடுங்க, சேமாக இருக்கவே வாய்ப்பே கிடையாது. இது எப்படிங்க நடக்கும்? இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் பற்றி சொல்கிறதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறது. இப்போ மதன்ட்ட சந்தேகம் கேட்டால் நீங்கள் ஒரு மாதிரி எனக்கு சொல்யூஷன் சொல்லுவீங்க, இவர்கிட்ட சந்தேகம் கேட்டால் இவர் ஒரு மாதிரி. எது கேட்டால் வந்து ஒரே மாதிரி எது கேட்டாலும் ஒரே மாதிரி வராது. ஏன்னா நான் பர்சனலான விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கேன். இது நான் வந்து கணவன் மனைவி பிரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி கைட் பண்றாரு. அவர் என்ன கைட் பண்றாரு? அவரோட மெத்தடாலஜில கைட் பண்றாரு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா we can actually ரொம்ப ஈஸியா ஒரு விஷயம் எல்லாருக்கும் யுனிவர்சலா இருக்கிறது தானே. யுனிவர்சலா இருக்கிற என் ஃபார்முலா இஸ் யுனிவர்சல். 7ல சூரியன் இருக்காரு, எல்லாரும் சூரியன் இருந்து 7 பார்த்தா உங்க டைவர்ஸ் ஆவாங்க, பிரிவாங்க. அதே தானே சொல்றோம். அது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் சொல்ற இன்டர்பிரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் நான் ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்றது. அது ஓகே, ஆனா அட்லீஸ்ட் பிரிவாங்கன்னு சொல்றது. இது என்ன ஒரு பிரச்சனை? பிரிவாங்கங்கிறதுக்கு ஒரு 5 செக்மெண்ட் பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், அந்த கர்மா அப்படிங்கிறது இங்கே தான் ஆக்ட் ஆகுது. இப்போ நான் ரொம்ப நல்லவன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டைவர்ஸ் ஆகாது. அதுக்கு பதில் என்ன ஆகும்னா, என் ஒய்ஃபுக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைச்சிரும். நான் அந்த வகையில் பிரிகிறேன். மொத்தத்தில் இந்த கான்செப்ட் யோசிச்சு பாருங்களேன். இல்ல சார், அதில் இருக்கிற ஒரு கன்சர்ன் சொல்கிறேன். நான் நல்ல வேணா எனக்கு டைவர்ஸ் ஆகாதுன்னா அப்ப டைவர்ஸ் ஆனவங்க எல்லாம் கெட்டவங்க. நோ அப்படி சொல்லல. எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அனுகிரகம் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் அந்த பாத்தியதை இல்லை. அதாவது 2 பேருக்கும் அந்த இது வந்து அனுகிரகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகலை அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும். அல்லது இவங்களுக்கு செட் ஆகும்னு விதி இருந்தால் இவங்க மேபி வெளியூர் போயிடுவாங்க. ஆனால் அந்த 2 வருஷம் அவர் தனியாக தான் இருப்பார். கிரகங்கள் நினச்சது தான் கடைசியாக நடக்கும். கடைசியாக கிரகங்கள் நினச்சதான் நடக்கும். இவர் தனியாக இருந்தாரா இல்லையா தான் கேள்வி. சரி, இந்த இது எப்படின்னா எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா இதுதான் இங்கே மேட்ச் ஆகுது. இது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இவர் என்ன கேட்குற, ஸ்பெசிஃபை த திங் அண்ட் டப்பா போட்டு இதில் கட்டம் கட்டி விடுங்கிறாங்க. இது ஸ்பெசிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஆளுக்கு ஆள் சிம்பிளாக கேட்குற ஒரு எக்ஸாம்பிள் காமன் ஃபார் போத். அதனால நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதனால கேட்குறேன். இப்போ என் பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ். நான் எங்கே போனாலும் என் பாசிட்டிவ் தான். சரி, இப்போது எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுதான் என் பர்த் அன்னைக்கே டிசைட் பண்ணப்பட்டுருச்சுன்னா நான் எல்லாருக்கிட்டையும் அதே டைத்தை தான் சொல்ல போகிறேன், நான் அதை தான் பண்ண போகிறேன். அப்போ எல்லாரும் என்கிட்ட அதானே சொல்லணும். நீங்கள் இந்த கொஸ்டினோட லாஜிக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னென்னா, நான் சொல்கிறதும் 7ல் சூரியன் இருந்தாலோ லக்னத்தில் சூரியன் இருந்து 7 பார்த்தாலோன்னு சொன்ன ஃபார்முலாவை எல்லா அஸ்ட்ராலஜரும் அதை தான் சொல்ல போகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை வந்து மேட்ச் பண்ணுங்கள். பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பற்றி எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதோட ஃபார்முலா வந்து எப்படி இதில் எங்கே ராவாக மாறுது, எங்கே அதோட ரா திங் மாறுது, அதனுடைய அடிப்படை எங்கே மாறுது அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்பி கம்மினா உங்களுக்கு அனிமிக்குன்னு ஒரே ப்ரூவன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டைரக்டாக அதனுடைய வியாதியோட பேரை உங்களால் சொல்ல முடியாது. பிரிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு 4 டெஃபினேஷன் கொடுத்துட்றாங்க. அது ஓகே, செப்பரேஷன் கூட பிரிவு தான். அது ஓகே. ஆனால் 4 பேருமே வந்து பிரிவுங்கிறத சொல்லுவாங்களா? பிரிவுங்கிறத கண்டிப்பாக அது சொல்லுவாங்க. எல்லாம் சொல்றாரு. இந்த வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் நாட் கெட் இன்டு ஸ்பெசிஃபிக்ஸ். வாட் எவர் இட் இஸ், இந்த பொசிஷன்ல இருந்தனா இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். அதுவே டீபங்க்டு திங். நீங்கள் இவன் எப்படி கேட்குறீங்கன்னா, அந்த பிரிவை என்னங்கிறத சொல்லுங்கிறீங்க. அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பிரிவுங்கிறது அஸ்ட்ராலஜியில் சொல்லலாம். அந்த பிரிவுக்கு 4 அர்த்தங்கள் இருக்கு. எப்படின்னா பிரிவுன்னு சொல்லிட்டா அது எப்படி ஆனாலும் பிரிவுன்னு எடுத்துக்கலாம். ஆமா, மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரதுக்கு அது கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ சில்லியெல்லாம் நாங்கள் சொல்லல. நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னன்னா, ஃபாரின் போயிட்டாங்கனாலும் பிரிவு தான். ஒரே வீட்லேயே சில பேர் 2 ரூமில் இருப்பாங்க. இவங்க இந்த ரூமில் இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. 2 பேரும் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள செப்பரேஷன், கருத்து வேறுபாடு. எஸ், இது அதாம்மா அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது. 2 ரூம் வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படி சொல்றது எப்படின்னா, பிடிக்காம உட்காந்துருப்பாங்கன்னு சொல்றேன். பிடிக்காம நான் உன்னை பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக வாழ்வாங்க.